ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிஐ நோட்டிஃபிகேஷனில் 554 சிலபஸ், அதாவது சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கான சிலபஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இசிஇ ட்ரிபிள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம்னா, மெட்டீரியல், கொஷின் பேங்க்கு, அப்புறம் மினி கான்செப்ட் வீடியோஸ் அண்ட் தென் லாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ஒவ்வொரு விதமான கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. மேம் மெட்டீரியலுக்கு சாஃப்ட் காப்பி கேட்குறீங்க, கொஷின் பேங்க்கில் எத்தனை கொஷின்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க, டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து அது என்னது மினி கான்செப்ட் வீடியோஸ் எப்போ மேம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கிளாஸஸ் எடுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் என்ன கோர்ஸ் சொல்லியிருந்தனோ அதெல்லாமே நான் பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் ஃபைனலைஸே பண்ணேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால கொஞ்சம் டிலே ஆகுதே தவிர சொன்னது என்னவோ அது பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், இது சிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, சாம்பிள் காப்பி கேட்குறீங்கம்மா. ஆக்சுவலாக மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மோர் ஓவர் நம்ம கம்ப்ளீட் பண்ண பட்சத்துக்கு தானே நம்ம சாம்பிள் காப்பியே ரிலீஸ் பண்ண முடியும். அதனால தான் டிலே ஆகுது. ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு வந்து உங்களுக்கு சாம்பிள் காப்பி லான்ச் பண்ணுறேன். நீங்கள் இப்போ நியூவாக பார்க்குற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் சாம்பிள் காப்பி நான் டெலகிராம் குரூப்பில் தான் ஜென்ரலாக அமுச்சு விடுவேன். நீங்கள் பார்த்துட்டு ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இதுவும் கேட்டிருந்தீங்க மேம், முதல்ல சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். ஏன்னா இசிஇ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு படித்த பேப்பரை திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சிலபஸ் எப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன், நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபேக்கல்ட்டி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து இந்த மெட்டீரியல் ப்ராசஸில் வந்து எனக்கே ஓரளவு டேட்டாஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்னா, அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸோ அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சிலபஸ் எப்படி படிக்கலாம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி 554 சிலபஸ் மட்டும் இல்லைம்மா, நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சிப்காட் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சிலபஸ்க்கும் சேம் என்ன, இதில் 9 யூனிட் அப்படின்னா அதில் 4 யூனிட் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த சிலபஸையுமே எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 566க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை 554க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து சிலபஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஏன்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி படிக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதுக்கு அடுத்ததே என்ன பண்ணலாங்கிற மாதிரி பிளான் வரும். ஓகேங்களா? வெறும் சிலபஸை கையில் வச்சுட்டு இது எப்படி படிக்கிறதுங்கிறது தெரியாது. ஸோ அதனால் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் பேப்பர்ப்பா. ஓகேங்களா? இதில் 3 விதமான ப்ரோக்ராமிங் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதெல்லாமே நம்ம படிக்காத யூனிட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதாவது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வீடியோஸ்லாம் நம்ம சிஎஸ்சி பேப்பர்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய என்கொயரிஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஆக்சுவலாக முன்னாடி நான் சொல்கிறது 20 இயர்ஸ் பேக் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் பேப்பர்ஸ் தான் இதில் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ கரண்ட்டாக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் முடித்தவங்க எல்லாருமே இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்கம்மா. இது எனக்கு ஆஃப்டர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது, இல்லை மேம் நாங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர், பைத்தான், ஊப்ஸ் இதெல்லாமே படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன்னா, பேப்பர்ஸ் நம்ம அதிகம் படித்ததில்லைன்னு. அப்படி பார்த்தா ஓவராலாகவே இசிஇ ஸ்டூடெண்ட், நான் சொல்கிறது பர்டிகுலராக ஓவராலாகவே இசிஇ ஸ்டூடெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதது என்ன அப்படின்னா, க்ளவுட் டெக்னாலஜி படிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 6th யூனிட் அது மட்டும், அப்புறம் வெப் டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்த 3 யூனிட் தான் படிக்கல. அதை தவிர்த்து எல்லாமே படிச்சிருக்கோம் மேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீட்பேக் கெட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வந்திருப்பீங்க. இப்போ அதை நீங்கள் ஜஸ்ட்டு அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க. ஓகேங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் இதை நம்ம எதுவுமே படிக்கலை, எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி யோசித்தேன்.
ஓகேங்களா. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பேசும்போது, இல்ல மேம் இப்போ முடிச்சவங்க எல்லாருமே இந்த பேப்பர்ஸ் எல்லாமே டச் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பேப்பர்ஸ் மட்டும் தான் படிக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. ஸோ என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோ, நம்மளோட பலத்தை மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர பலவீனத்தை யோசிக்கவே கூடாது. நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இதை அப்ளையே பண்ணால் கூட நான் டெக்னிக்கல் அவங்க இனிமேல் தான் எடுத்து பார்க்கணும். பட் நமக்கு அப்படி கிடையாது. நான் டெக்னிக்கல் ஆல்ரெடி ஓரளவு படிச்சிருப்பீங்க. ஸோ டெக்னிக்கல் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ நான் சொன்னப்போ இந்த பேப்பர்ஸ் எதுவுமே நம்ம படிக்கல, ஜஸ்ட் ஒரு 20% தான் படிச்சிருப்போங்கிற மாதிரியே சொன்னேன். பட் ஆனால் அதையே ஒரு ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, மேம் ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐடியா இல்லை, பட் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்போ நம்ம ஏன் படிக்கக்கூடாதுங்கிற தாட் வந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்காவது ரீச் ஆகுதா அப்படின்னு நினச்சி தான் நான் போடுவேன் வீடியோ. பட் அந்த விதத்தில் அதை மென்ஷன் பண்ணி, மேம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆனது, அதனால் இந்த பேப்பர் நான் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால் என்றைக்குமே நம்மளோட பலவீனத்தை யோசிக்கவே யோசிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம என்ன அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம என்ன அவுட்புட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் யோசிக்கிறோம். ஸோ அதனால் தெரிஞ்சவங்களே இருந்தால் கூட அவங்களுக்கு பலவீனங்கிறது நான் டெக்னிக்கல், அவங்க அதை படிப்பாங்க. ஓகேவா. நீ நான் டெக்னிக்கல் முடிச்சிருக்கிறதுனால டெக்னிக்கலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட பெஸ்ட்டை கூட, அதுக்கப்புறம் அவுட்புட் என்னவோ அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்களே வந்து மேம் இல்லை மேம் 2 months 2.5 months சாலிடாக 2 months இருக்குப்பா, ஸோ 2 monthsல நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டீங்க அப்படின்னா வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. படிக்கலாமா, முடியுமா, வருமா, இல்லை விட்டுருவோமா, அதெல்லாம் நெகட்டிவாக யோசிக்காமல் ஜஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத அடுத்தது யோசிங்க. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு பைத்தான் ஊப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்குதுமா. ஓகேங்களா. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மேம் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்படி சொன்னாங்களே, இதில் இப்படி சொன்னாங்களே, ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த தாட்டில் நம்ம படிக்கலாங்கிற மாதிரி வந்தேன். அப்புறம் இப்போ கரண்ட்டில் பசங்கள்லாம் முடிச்சிருக்காங்கன்னா அப்போ இது நமக்கு ஈஸி தானே. அப்போ நான் டெக்னிக்கலும் நம்ம டச் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கலும் எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஆனால் இது நம்ம புதுசாக இப்போ ரொம்ப கேப் விட்டு படிக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும்தாம்மா ப்ரோக்ராமிங், மீதி எல்லாமே தியரி பார்ட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங்னு வச்சுக்கோங்களேன். சி ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதில் ஃபஸ்ட்டு இப்போது சி ப்ரோக்ராமிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த டேட்டா டைப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ்லேருந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம பேசிக்ஸ் ஆஃப் சியை படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே டிசிஷன் மேக்கிங்கு, இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பேசிக் கான்செப்ட், அதாவது இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த அரேன்னு இருக்குது பார்த்தீங்களா. அரேங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு செகண்ட் நியூ சாப்டர். ஓகேங்களா. ஸோ அரே அண்ட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. அதுவும் பேசிக்ஸ் தான். ஆனால் அரே இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் அரேன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அரேலேருந்து ஸ்ட்ரிங் அரே வரைக்கும் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சாப்டர். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா அரே அண்ட் ஸ்ட்ரிங்குக்கு அண்டரில் இந்த டாபிக் கவர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரோக்ராம்னு இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிங்கல்ல, என்னென்ன அதிலலாம் படிப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னது எக்ஸ்ப்ரெஷன்ஸு, இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்குல்ல. இதோட சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேங்களா. இப்போ 2 நம்பர் கொடுத்து ஆட் பண்ணுறதுனா சி ப்ரோக்ராமில் எப்படி எழுதணும் அந்த மாதிரி கேட்குறது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரோக்ராம். இது ஆக்சுவலாக எது வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னா டில் வந்து என்னது இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ரேஷன்ஸு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இங்கே சிம்பிள் ப்ரோக்ராம் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸையும் கவர் பண்ணணும். இங்கே அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சார்ட்டிங்கு, சர்ச்சிங்கு, மேட்ரிக்ஸு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாரு, ஃபங்க்ஷன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபங்க்ஷன் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து உங்களுக்கு இது வந்து அதுக்கு அடுத்த சாப்டர் எதில் வரும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ்க்கு அண்டரில் நீங்கள் என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எது வரைக்கும் வரும்னா இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பாயிண்டர் அண்ட் அரே. ஓகேங்களா. இது எல்லாமே ஃபங்க்ஷன் அண்ட் பாயிண்டருக்கு அண்டரில் இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு மேம் இது கூடவா எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பட் இசிஇ ஸ்டூடெண்ட்டாக எங்கிட்ட கேட்டிருந்தீங்க மேம் முதல்ல சிலபஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேம், எங்களுக்கு ரொம்ப பிளைண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதல்ல எதுக்கு அண்டரில் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஈவன் நான் சொல்லிட்டா கூட இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ்க்கு அண்டரில் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ்ன்னு போட்டு அதை ரெஃபர் பண்ணிங்கனாலே இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்.
ஓகே. சியில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னு இதே மாதிரி ஒரு நியூ சாப்டர் இருக்கும். ஓகேங்களா, அந்த சாப்டருக்கு அண்டரில் தான் உங்களுக்கு இப்போ இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா, ஏன்னா ஸ்ட்ரக்சரில் யூனியன்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்காமா. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் வித் எ ஸ்ட்ரக்சர்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் யூனியன் அப்படிங்கிற டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால் அதிக கொஷின்ஸ் அதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீங்கள் சாப்டர் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேஜர் டாப்பிக்காக கொடுக்காம சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜர் டாபிக்ஸ்க்கு அண்டரில் இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இங்கே இருக்குல்ல ஸ்டோரேஜ் கிளாஸஸ், ஆக்சுவலாக இது ஒரு செப்பரேட் டாபிக்மா. இதுவும் எதில் வரும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங், பேசிக் சி ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, அதுக்கு அண்டரில் வரக்கூடியது தான் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். அதே மாதிரி ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன சாப்டர். ஓகேவா, ஏன் இதை தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சருக்கு அண்டரில் இந்த டாபிக் 3 டாப்பிக்கும் வராது. நீங்கள் அதை சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட். அதுக்காக தான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான். பைத்தானில் வந்து ஓகே, ஸோ என்னென்ன சொல்கிறனோ நோட் பண்ணிக்கோங்க. பைத்தானில் வந்து உங்களுக்கு கம்மியானது தான்ப்பா கொடுத்துருக்காங்க, அதாவது அதிக கண்டென்ட் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஹோல் பைத்தான்ஸும் படிக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ பைத்தானில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேப்பா, பைத்தான் இன்டர்பிரிட்டேட், ஒரு நிமிஷம், பைத்தான் இன்டர்பிரிட்டர், இன்ட்ராக்டிவ் மோட், அப்புறம் டேட்டா டைப்பு, ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸ்ப்ரெஷன், இதெல்லாம் வருது தெரியுமா. இதெல்லாம் நீங்கள் என்ன அப்படின்னா பைத்தானில் டேட்டா, எக்ஸ்ப்ரெஷன், ஸ்டேட்மெண்ட், இதுக்கு அண்டரில் இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகும்பா. ஓகேங்களா, ஸோ பைத்தானில் எல்லாமே படிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்னது எக்ஸ்ப்ரெஷன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டேட்டா, எக்ஸ்ப்ரெஷன், ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ இங்கே என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது இந்த பூலியன் வேல்யூஸ், இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைப்பா. அதாவது இது வரைக்கும் உள்ளது தான் உங்களுக்கு டேட்டா, எக்ஸ்ப்ரெஷன், ஸ்டேட்மெண்ட்டு, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே மேஜர் டாபிக் தான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இந்த பூலியன் வேல்யூஸு, ஆப்ரேட்டர்ஸு, ஸ்ட்ரிங் அரே நம்பர்ஸ், இதெல்லாம் இருக்குது தெரியுமா. இது வந்து நீங்கள் பைத்தானில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷனுங்கிற சாப்டருக்கு அண்டரில் இதெல்லாம் கவர் ஆகும். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே மேஜர் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், டிக்ஷனரிஸ், இது எல்லாமே மேஜர் டாப்பிக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் எது வரைக்கும் படிக்கணுங்கிற வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஒரு சாப்டர், அதை தனியாக படிக்கணும். அப்புறம் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷனுக்கு அண்டரில் படிக்கணும். அதுக்கு அடுத்தது லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், இதெல்லாமே வந்து இது செப்பரேட் டாபிக், இது தனியாக படிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஃபைல் ரீடிங், இது ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஃபைலு, மாடியூல்ஸு, பேக்கேஜ்னு இருக்கும். அதில் ஜஸ்ட்டு ஃபைல்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பைத்தான்ஸில் கொடுத்துருக்கதே பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு அது என்னங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங்கிறதுனால ப்ரோக்ராமிங் வைஸாக இந்த டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ஊப்ஸுப்பா. உங்களுக்கு ஊப்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் ஊப்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜாவா எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்ப்பா. பட் இங்கே ஜாவா ஓரியன்டாகவே சிலபஸ் இல்லை. ஏன்னா மேம் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக சொன்ன ஒரே விஷயம் வந்து இதுதான். ஏன்னா C++-ஐ தான் நம்ம ஊப்ஸ்ன்னு சொல்லுவோம். C++ அப்படிங்கிறது நம்மளோட சியோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் C++ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது இங்கே என்னென்னலாம் படிச்சிங்களோ இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் உங்களுக்கு ஊப்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் ஊப்ஸ்ன்னு சர்ச் பண்ணும்போது அதில் ஜாவாவும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஜாவாவை டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே சிக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு C++க்கு என்ன வருங்கிற ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன யூனிட் அப்படின்னா உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டு அல்காரிதம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இந்த செகண்ட் யூனிட்டை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்கம்மா. டேட்டா ஸ்ட்ரக்சர் தியரி, அதை பேஸ் பண்ணி அல்காரிதம்.
ஓகேங்களா? ஸோ இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் மேஜர் டாப்பிக்கு 5 டாபிக் வந்து டிஃபால்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும்பா. அதை தான் உங்களுக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் முன்னாடி வந்து தியரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், அதாவது உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு ஏடிடின்னு இருக்குது பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா, லிஸ்ட்டு ஏடிடியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த அல்காரிதம் முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாகவே டேட்டா ஸ்ட்ரக்சரோட தியரி கொடுத்துருக்காங்க. இந்த அல்காரிதம் எங்கே இருக்குது அப்படின்னா சார்ட்டிங் அல்காரிதம்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உங்களோட தியரி கண்டென்ட்பா. ஸோ இதில் என்னென்ன நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு ஏடிடி அப்படிங்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு ஏடிடிலேருந்து டில் ட்ரான்ஸ்வர்சல் இருக்குது பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட்டு கான்செப்டில் இதெல்லாமே அண்டரில் வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏற்கனவே சொல்லிட்டேன், செகண்ட் யூனிட்டு 2 ஹாஃபு. நீ தியரி என்ன படிக்கிறியோ அதே தான் அல்காரிதம்னு செகண்ட் ஹாஃபாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார்ட்டிங் அல்காரிதம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே அல்காரிதம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள தியரிக்கு வந்து 5 மேஜர் டாபிக் நீ படிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா லிஸ்ட்டு கான்செப்ட். அடுத்து செகண்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஸ்டாக் ஏடிடின்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கும் க்யூவும், அதாவது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டாக்கும் க்யூவும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டில் க்யூ வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் க்யூ வரைக்கும். அதுக்கு அடுத்தது ட்ரீன்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ட்ரீனா அடுத்த சாப்டர் நீங்கள் ட்ரீயை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம், ஓரளவு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தியரி கண்டென்ட்டில் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, க்யூவும் கொடுத்துருக்காங்கம்மா, க்யூவும் படிக்கணும். அதுக்கு அடுத்தது ட்ரீ, லாஸ்ட் ஒன் கிராஃபுப்பா. கிராஃபோட முடிச்சிருக்காங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ நீ சிலபஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக் வந்து மேஜர் டாபிக் நீங்கள் டிஃபால்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்குது தியரி கண்டென்ட்டுக்கு. ஓகேங்களா? அதில் லாஸ்ட்டு இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு சாப்டர் சர்ச்சிங்கு, சார்ட்டிங்கு, ஹேஷிங் டெக்னிக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் தியரியும் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதோட அல்காரிதமும் பேரலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கான்செப்டை படிச்சுட்டு அல்காரிதம் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் லாஜிக் அண்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ டிஜிட்டல் லாஜிக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயும் 2 பார்ட்டில் உங்களுக்கு டிஜிட்டல் லாஜிக் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பூலியன் அல்ஜிப்ராலேருந்து இந்த சீக்வென்ஷியல் லாஜிக் வரைக்கும். ஓகே, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா டிஜிட்டல் லாஜிக் அண்டரில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இசி ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பூலியன் அல்ஜிப்ரானா என்ன, லாஜிக் கேட்ஸ்னா என்ன, காம்பினேஷன் லாஜிக்னா என்ன, சீக்வென்ஷியல் லாஜிக்னா என்ன, இது எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாமே ரேண்டமாக படிச்சுக்கோங்க. மல்டிப்ளெக்ஸர்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது மேஜர் டாபிக். அது என்ன அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு மேஜர் டாப்பிக்கு அண்டரில் இது எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? இது எது வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஏன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுங்கிறது செகண்ட் சாப்டர்ஸ், அது செப்பரேட் சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் சொல்லலாம் மேம் இது ஒரு டாபிக் தானே மேம்மா, நான் இப்போ சொன்ன இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது இது வந்து மேஜர் டாபிக். இதுக்கு அண்டரில் நிறைய, அதாவது என்னென்னா பேசிக் ஆப்ரேஷனல் கான்செப்ட் படிக்கணும், பெர்ஃபார்மன்ஸு, அதோட இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ஆப்ரேஷன்ஸு, ஆப்ரண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் எதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை அண்டரில் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் சொல்கிறாங்கல்ல, ஸோ இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுங்கிறது நான் சொன்னேன், அது ஒரு செப்பரேட் டாபிக்மான. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, அதை தவிர்த்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனு, ஸோ இதெல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வரைக்கும் மேஜர் டாபிக். அதை வந்து நீங்கள் எங்கே அரித்மெட்டிக் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு அண்டரில் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அட்ரஸிங் மோடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கப்பா. அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு இது எதில் வரும் அப்படின்னா அட்ரஸிங் மோடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். ஆக்சுவலாக இது வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு. ஸோ ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி இந்த டாபிக்லாம் வரும். எங்கே அப்படின்னா அட்ரஸிங் மோடில் ஸ்டார்ட் பண்ணி CPU பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ்னு ஒரு டாப்பிக்கோட முடியுது பாருங்கள். இது வந்து ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம
85 மைக்ரோ ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே இதில் கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது டேட்டா பாத் அண்ட் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஆரம்பித்து இந்த ஹசார்ட்ஸு, ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் ஹசார்ட்ஸு, எக்ஸப்ஷன்ஸ், இது எல்லாமே எதில் வரும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா, அந்த டாபிக் அண்டரில் என்ன வரும் அப்படின்னா டில் உங்களுக்கு எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஹசார்ட்ஸ் வரைக்கும் வரும். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டாபிக் வரைக்கும் வரும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பேரலலிசம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நியூ சாப்டர்மா. ஓகேங்களா, ஸோ பேரலலிசம்லேருந்து அடுத்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதில் நீங்கள் என்னென்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா எஸ்ஐஎஸ்டி, எம்ஐஎம்டி, எஸ்ஐஎம்டி, எஸ்பிஎம்டி, இது எல்லாமே பேரலலிசத்துக்கு அண்டரில் வரும். ஓகே, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னா அது ஒரு டாப்பிக்காக நினைப்பீங்கிறதுனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், அது ஒரு மேஜர் டாபிக். அப்போ அதுக்கு அண்டரில் என்னென்ன கொடுத்தேன் மேம், அப்போ வந்து எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேஜர் டாபிக், இப்போ பேரலலிசம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டாபிக் அப்படின்னா அதுக்கு அண்டரில் என்னென்ன இருக்கோ ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கப்பா, அப்படியே ரீட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டெஃபினேஷன் கொடுத்தா அதை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஃபார்முலாஸ் கொடுத்தா அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ, இதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரிங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு செப்பரேட் கான்செப்ட். இது நீங்கள் எதில் படிக்கிற மாதிரி இருக்கும்னா மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அண்டரில் தான் உங்களுக்கு இது எல்லா டாப்பிக்குமே வரும். ஓகேங்களா, டில் எது வரைக்கும் அப்படின்னா இந்த அக்சஸ் வரைக்கும் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா ஃபுல்லாக மெமரியில் வந்துடும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து ஆர்கிடெக்சர்ப்பா. ஓகேங்களா, அது வந்து என்ன ஆர்கிடெக்சர்னா மல்டி கோர் ஆர்கிடெக்சர். நல்லா புரிஞ்சுக்கணும், இடையிலையும் சிஸ்க் ஆர்கிடெக்சர் பார்த்தோம். ஓகேங்களா, அது தனி சாப்டரு. இங்கே வந்து இந்த மல்டிகோர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுனா அதுக்கு அண்டரில் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு, ஜிபியூ ஆர்கிடெக்சர். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு மல்டிகோர் ஆர்கிடெக்சருக்கு அண்டரில் வரும். ஓகேங்களா, அப்போ நான் ஒவ்வொரு டாபிக் மேஜர் டாபிக் என்ன சொல்கிறேனோ அதுக்கு அண்டரில் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். மெயினாக சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மேஜர் திங்ஸை வந்து கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது தியரி படிக்கிற மாதிரி இருக்கும், அல்காரிதம்ங்கிறது அதே தான், ஆனால் அதை பேஸ் பண்ணி அல்காரிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு 40% படிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அதுவும் ஆர்கிடெக்சரில் அதிக கொஷின்ஸ் கேட்பாமா, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, அது வந்து பேசிக்ஸ். ஓகே, ஸோ பேசிக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா டில் நீங்கள் வந்து டேட்டா மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆரம்பித்து டில் உங்களுக்கு வந்து ரிலேஷனல் டிபிஎம்எஸ்னு வருது பாருங்கள். இது வரைக்குமே நீங்கள் என்னென்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா இன்ட்ரொடக்ஷனும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் பேசிக்ஸ் எல்லாமே வந்துடும். ரிலேஷனல் மாடலு, கீ, ரிலேஷனல் அல்ஜிப்ரா, எஸ்கியூஎல், இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, அதோடு சேர்த்து இந்த டேட்டா பேஸ் டிசைன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும்னா இந்த டேட்டா மாடல்ஸு, அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஷன் மாடல், இது எல்லாமே இதில் தான்ப்பா கவர் ஆகும். ஓகே, உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் டிசைனில் தான் உங்களுக்கு இது எல்லாமே கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த என்டிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். என்டிட்டி, ரிலேஷன் மாடலு, ரிலேஷன்ஷிப் மாடல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேட்டா பேஸ் டிசைன் தான். இது எல்லாமே டேட்டா பேஸ் டிசைன் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆரம்பித்து டில் இந்த எஸ்கியூஎல் வரைக்கும் வருது பாருங்களேன். ஏன்னா உங்களுக்கு இந்த கொரி ப்ராசஸிங்னு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும், அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபுல்லாக டேட்டா பேஸ் டிசைனும் ரிலேஷனல் டேட்டா பேஸும் தான். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது கொரி ப்ராசஸிங், இதெல்லாம் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் வரும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு திங் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபைல்ஸ்மா. அதாவது இதுக்கு முன்னாடி மேம் இதை சொல்லலையேன்னு கேட்காதீங்க, இது எல்லாமே அட்வான்ஸ்டு டாபிக் அண்டரில் கவர் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, இந்த லாஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக். இந்த லாஸ்ட்டு நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள்,
ஆர்கனைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன் ஃபைல்ஸ் அதில் ஆரம்பித்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்கு அண்டரில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷனுக்கு நீங்கள் எதை படிப்பீங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸு, அப்புறம் இந்த டேட்டா மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாத்துக்குமே டேட்டாபேஸ் டிசைனுக்கு அண்டரில் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொரீஸு, ஸோ இதெல்லாமே டிரான்சாக்ஷன் கான்செப்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அது தனி சாப்டர்ஸ், அது பார்க்கணும். லாஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்கு. இடையில இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு டாப்பிக்காக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு டாபிக்னா இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் உங்களுக்கு 4th யூனிட் வரைக்கும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கே ½ hour ஆகிடுச்சு. ரிமைனிங் அதுக்கு அடுத்தது உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.